இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த சென்டர் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது. 40 ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு 4 டாய்ஸை கொட்டக்கூடாதா? இல்லை விவசாயிகிட்ட பணத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே? லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியா இல்லைங்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும். பேசுறாங்க, டிவிஸில் பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. இங்க என்ன நடக்குதுங்க? இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு. எங்களுடைய நெல் மூட்டைகள் எல்லாமே நனையுது. நாங்க என்னங்க செய்ய முடியும்னு விவசாயி வேதனையோட பேசியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்கிறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல. இல்ல ஃபீஸ் இருக்கிறாங்க. 10 பேர் இங்க கொட்டுறோம், 10 பேருக்கு போடுறது. டோக்கன் போடலாம்ல, ஏன் அதை போட மாட்டாங்க? இந்த இடம் எப்படி இப்போ இன்ஜினை வச்சு இறக்கிறாங்களா? இன்னைக்கு தான் இதுக்கு 9 விவசாயி நிற்கிறாப்புல. இதில் இறங்க தண்ணி இன்ஜினே தூக்கிட்டு வாங்க, தோண்டிக்கா போடுங்க. இதெல்லாம் எப்போ செய்கிற வேலை? செஞ்சு வைக்க வேண்டியதானே அந்த வேலையெல்லாம். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலை அடுத்த சங்கமங்கலம் அப்படின்ற கிராமத்துல இருக்கிற அரசு நெல் கொள்முதல் நிலையத்துல கனமழை வந்திருக்கு போல. சோ இதனால நெல் மூட்டைகள் நனைவதாகவும், கூடவே போதுமான அளவுகள் லாரிகள் இல்லாததுனால நெல் மூட்டைகள் தேக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் இந்த விவசாயி ரொம்ப வேதனையோட பேசியிருக்காரு. இங்க என்ன நடக்குது? இங்க விவசாயி சந்தையில் அடிக்கிறோம், முளைச்சு விட்டு நான் வந்து பத்தமா வச்சுக்கிறேன். இப்போ கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க என்ன சாவாய முடியும்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம், என்ன பண்ண முடியும்? நாகப்பட்டினத்துல 2025-26 இந்த ஆண்டு குறுவை பருவத்துல இதுவரைக்கும் 56,729 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இதுவரைக்கும் 36,852 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்களுக்கு இயக்கம் செய்யப்பட்டிருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது 16 மடங்கு அளவுக்கு கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் 80,000 ஏக்கர் அளவுல குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செஞ்சிருக்கு. அதிக சாகுபடியினால எப்பவுமே இருக்கிற லாரி மற்றும் வேலையாட்கள் போதுமானதா இல்ல அப்படின்னு கூறப்படுது. விவசாயிகள் மழையின் காரணமா பயிர்கள் நனைஞ்சும் தண்ணீர் தேங்கியும் சேதமடைவதா குற்றம் சாட்டி இருக்காங்க. அதிகாரிகள் விரைவில் இதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ரயில்கள் மூலமா சேமிப்பு கிடங்குக்கு கொண்டு செல்ல திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போதுதான் விவசாயி ஒருத்தர் வேதனையோடு பேசின இந்த வீடியோ இப்ப பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.